ஸோ இப்போ இந்த சப்ஸ்கிரைப் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ இந்த டெக்ஸ்ட் தான் நம்ம பிக்சல் லேபில் வந்து எடிட் பண்ண போதும். ஸோ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். கோல்டன் கலரில் ஒரு சூப்பரான ஒரு 3D டெக்ஸ்ட்டாக வர போகுது உங்களுக்கு. ஸோ இதை வந்து உங்களோட லோகோ கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறத நான் டைப் பண்ணிக்கிறேன் டெக்ஸ்ட்டில். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன வேர்ட் வேணுமோ அந்த வேர்டை வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டன் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஃபாண்ட்டை. ஸோ பேக்ரவுண்ட் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், நான் சொல்லித்தரேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இதோட கலர் வந்து கோல்டன் கலர், அதாவது கோல்டன் எல்லோ வந்து இப்படி ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணி கோல்டன் எல்லோ கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் இதோட ஃபாண்ட். ஸோ ஃபாண்ட் நிறைய இருக்கும், பட் இந்த ரொம்பவே பார்த்தீங்கன்னா ராயலாக இருக்கும்ல, அது மாதிரியான ஒரு ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த ஃபாண்ட்டை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வேறு ஏதோ ஃபாண்ட் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டில் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பேசிக் ஃபாண்ட் அவங்க ப்ரீடிஃபைண்டாகவே நிறையா கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதுவே சூஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்து இந்த கோல்டன் இந்த 3D வந்து எனக்கு வந்து அந்த ஃபாண்ட் தான் ஃபர்ஸ்ட் நான் காமிச்சேன்ல, அந்த ஃபாண்ட் தான் தேவைப்பட்டுச்சு. ஸோ அந்த ஃபாண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். நிறைய ஃபாண்ட் இருக்குது, நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அது பேசிக்காக நான் அந்த பழைய ஃபாண்ட்டை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கோல்டன் கலர் அப்பயே ஆயிடுச்சு. அடுத்ததான் வந்து ஸ்ட்ரோக் அப்படிங்கிறத எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பிளாக் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் பிளாக் கலர் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இன்னர் க்ளோ அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. அது வந்து எல்லோ கலர் கிளிக் பண்ணிக்கோங்க, எல்லோ கலராகவே இருக்கட்டும். டன் கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்த ஷேடோ. ஸோ ஷேடோ எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கீழே மூவ் பண்ணி அந்த ஆஃப் செட் எக்ஸ் இருக்குல்ல, அதை மூவ் பண்ணுங்கள். ஒய் டைரக்ஷன் கீழே மூவ் பண்ணாதீங்க, எக்ஸ் டைரக்ஷன் மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக அந்த லுக் கிடைக்கும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த இதுவும் வந்து இந்த லைட் ஆங்கிளும் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இது பார்க்கும்போது எந்த சைடு வந்து சூப்பராக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அது ஏற்ற மாதிரி அதை கிளிக் பண்ணிக்கோங்க, இந்த எம்பாஸ் அப்படிங்கிறத. ஸோ அடுத்த 3D எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதோட டெப்த், ஸோ உங்களுக்கு வந்து எந்த சைஸ் வேணும், ஸோ ரொம்பவே லாங்காக 3D டெக்ஸ்ட் வேணும்னா கொஞ்சம் லாங்காக வந்து அதோட டெப்த்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து ஒரு 8 மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், 8:6 அந்த லெவலில் இருந்தால் உங்களுக்கு அந்த 3Dயோட அந்த ஃபுல் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிளியராக கிடைக்கும். ஸோ இப்போ நான் 7 கிளிக் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஓகே கொடுத்துட்டேன். ஸோ எல்லாமே ஃபினிஷ் பண்ண பின்னாடி கடைசியாக வந்து நம்ம வந்து அந்த கலர் சேஞ்சஸ்ஸு, அப்போ இந்த ஆஃப் செட், அதாவது அந்த ஷேடோவோட ஆஃப் செட்லாம் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் ஆஃப் செட் வந்து XY டைரக்ஷனையும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு எது வந்து சூட்டபுளாக இருக்கோ உங்கள் டெக்ஸ்ட்டுக்கு அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணுங்கள். ஸ்பேசிங்கும் க்ரியேட் பண்ணிக்கோங்க முடிஞ்சால். நான் ஸ்பேசிங் க்ரியேட் பண்ணல. ஸோ இப்போ வந்து அந்த நாலாவது ஆப்ஷன் வந்து டிரான்ஸ்பரண்ட் இருக்கும். ஸோ இதே இடத்துல பார்த்தீங்கன்னா கலர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். நான் எல்லோ கலர் சூஸ் பண்ணிட்டேன். வேறு லெவலில் வந்து ஒர்க்காக இருக்குது. இது மாதிரி ரெட் கலர், இதுமாதிரி உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெட் சூட்டபுளாக இல்லாதனால எல்லோ கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். இது மாதிரி கோல்டன் ஒரு 3D டெக்ஸ்ட்டை நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிக்கோங்க இமேஜை. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம் இந்த சேனலில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.